பிறந்ததுல இருந்து கஷ்டம்னா என்னன்னு தெரியாமலே வளர்ந்துட்டீங்க. கோடீஸ்வர வீட்டு புள்ள. நினைச்சது நினைச்ச நேரத்துல கிடைக்கும். ஒரு விஷயத்துக்காக நீங்க ஏங்கினதே இல்ல. அது எப்போ கிடைக்கும்னு தவிச்சு போய் நின்னதில்ல. நாங்கெல்லாம் மழைக்கு ஒழுகுற வீட்டுல இருந்து தப்பிக்க பாயே தலகாணி எல்லாம் தூக்கிட்டு வீடு வீடா தூங்க போவோம் சார். எத்தனையோ நாள் கோவில் திண்ணையில படுத்து தூங்கியிருக்கோம். அனுபவிச்சவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும் சார். ஒருவேளை நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த வீட்டை கட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை விக்கிறேன்னு நிக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சார், எங்க ஊர்ல எல்லாம் ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு பூர்வீக சொத்தை விற்க வேண்டிய நிலைமை வரும்போது அதை வாங்குறவங்க விக்கிறவங்களுக்கு மோதிரம் செஞ்சு போடுவாங்க. மனசு கஷ்டத்தோட சொத்தை கைமாத்தி தரக்கூடாதுன்னு அப்படி செய்வாங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த வலியும் வேதனையும் புரியாம இருக்கலாம் சார். ஆனா அருணாச்சலம் ஐயாவுக்கும் சுந்தரவள்ளி அம்மாவுக்கும் இது கண்டிப்பா மிகப்பெரிய மன கஷ்டத்தை கொடுக்கும். இந்த வீட்ல இருந்துதான் 3 பிள்ளைங்களை பெத்து வளர்த்திருக்காங்க. வியாபாரம் தொழில்னு பெருசா வளர்ந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது வீட்டை விக்கிறது அவ்வளோ சரியான முடிவு இல்லைன்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லதான். இருந்தாலும் என் மனசுல தோன்றத சொல்ற. அதுக்கு மேல உங்க இஷ்டம். டேய் டேய் சூர்யா,